எவ்வளோ வைத்தியம் பண்ணிட்டேங்க. ஆனால் ஒன்றுமே சரியாக மாட்டேங்குது. இது வலிச்சா அது வலிக்குது, கால் வலிக்குது, முட்டி வலிக்குது, கை கால் வலி, டயர்ட்னஸ்ஸு, சுகர் அதிகமாகிடுச்சி, பிபி இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குங்க. என்ன செய்யறதுன்னே தெரியல. நானும் நிறைய ஹாஸ்பிட்டலில் போய் வந்துட்டேன். மாத்திரைங்க எடுத்துக்கிறேன் ரெகுலராக. எதுவுமே கண்ட்ரோல் ஆகலைங்க. அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாரும் ஒன்று கேட்டுக்குங்க. இதுதான் நோனி பழம். இந்த நோனி பழத்துலேருந்து ஒரு சிரப் எடுப்பாங்க டானிக்கு. அதை நம்ம ரெகுலராக ஒரு 45 டேஸு கண்டினியூஸாக எடுக்கிறப்போ நம்ம உடம்புல இருக்கிற நச்சு கிருமியை எடுத்து ரத்தத்தையுமே சுத்தப்படுத்தும். தோலில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுது. ஆன்டி ஆக்சைடு இதில் ஜாஸ்தி இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுது. இந்த மாதிரி பல்வேறு மருத்துவ குணம் கொண்டது தாங்க இந்த நோனி. இதில் நம்ம சாறு எடுத்து நம்ம பயன்படுத்துவோம். முத்தின காய் இதில் இருந்து தான் நம்ம எடுக்க போகிறோம். இது நம்ம மற்ற ஜூஸ், பழம் ஜூஸ் போடுறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இதை ஜூஸ் போட்டு சாப்பிட முடியாமல் இருக்கும். இதோட ஸ்மெல்லு ஹெவியாக இருக்குங்க. அதாவது லைட்டாக பேட் ஸ்மெல் மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப அருமையான மருந்துங்க இது. இதை ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அதில் ஃபில்ட்ராகி வெளியில் வரும். அந்த ஜூஸை தான் நம்ம ரெகுலராக 45 டேஸ் ரெகுலராக எடுத்துக்கணும். இதை மிக்சியில் போட்டு அடித்து சுகர் போட்டு சாப்பிட்ற மருந்து கிடையாதுங்க. இதை ஃபில்ட்ரு பண்ணணும். அது கூட சில பொருளை சேர்த்து பதப்படுத்தி நம்ம ரெகுலராக எடுத்துக்கணும். இதுதான் நோனி பழம் ரெடி ஆகிடுச்சி. இதை நம்ம பாக்ஸில் போட்டு எப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படின்றத அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.